அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நாள் எப்படி போனதுங்கிறத பற்றி உங்களோட வீடியோ பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே நான் மார்னிங் 5 o'clock எப்போதுமே அலாரம் வச்சுருப்பேன். அலாரம் அடித்ததுக்கப்புறமா ஒரு 5:15 போல் எழுந்திருப்பேன். ஒரு 5:30 வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா 7:15 காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் சமைச்சு கொடுக்கணும். எல்லாருக்குமே லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ நான் ஒரு 5:15 எழுந்ததுக்கு அப்புறமா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு அடுப்பில் சோறை வேக போட்டுடுவேன். சோறு வெந்துக்கிட்டு இருக்கப்பவே இன்னொரு அடுப்பில் பருப்பை வேக வச்சு எடுத்துடுவேன். சாம்பார்னால் சாம்பாருக்குள்ளே பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுப்பேன். அப்புறமா இப்போ சாம்பாரை நல்லா கூட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு பக்கம் சோறு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் 2 முட்டை வேக. சோறு குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அப்படியே வெண்டைக்காயை நல்லா கழுவி வடிகட்டில் போட்டு தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா அப்படியே ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிப்பேன். சைடில் அப்படியே இங்கே வேலை ஆகிட்டு இருக்கும்போது அந்த சைடு கட் பண்ணிகிட்ருப்பேன். கட் பண்ணி இப்போ வெண்டைக்காயையும் அடுப்பில் வச்சாச்சு. சோறு இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ சோறு, குழம்பு, வெண்டைக்காய் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. வெண்டைக்காவுடைய அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டால் வெண்டைக்காய் வந்து பிசுபிசுப்பாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ சோறெல்லாம் வெந்துருச்சு, சோறை வடித்தாச்சு. இது எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும்போது மதியம் லஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கும்போது காலை டிஃபனுக்கும் சைடில் வந்து இப்போ தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றி அப்புறமா இந்த கலக்கின்னு ஒன்று கேட்பாங்க, முட்டை தோசையோ இட்லியோ. அதுக்கு வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கலக்கி கேட்பாங்க. அதுக்காக கொஞ்சமாக பல்லாரியை கட் பண்ணி அதையும் ஒரு சைடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணணும். பாக்ஸில் சாதம் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா இன்னொரு பாக்ஸில் குழம்பு ஊற்றி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், இந்த மாதிரி சாதம், குழம்பு இப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும். வெரைட்டி ரைஸ்னால் கொஞ்சம் டக்குன்னு ரெடி ஆகிடும். 7:30 நான் வந்து சமையல் எல்லாமே, காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு எல்லாமே முடிக்கணும். முடித்தா தான் இவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி, பிள்ளைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி பேக் பண்ணி கொடுத்து விட முடியும். அதனால் ஒரே பரபரப்பாக தான் ஓடிட்டுருக்கும். ஒரு டென்ஷனாகவே தான் இருக்கும். மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கும். மார்னிங் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ குழம்பு, பொரியல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறமா தயிர் கொடுத்து விடுவேன். இந்த மாதிரி குழம்பு கூட்டுலாம் கொடுத்து விட்டா தயிர் கொடுத்து விடுவேன். தயிர் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சூடு பண்ணி ஆற வச்ச பாலை ஊற்றி அதோட 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். அப்படின்னா மதியம் சாப்பாட்டுக்கு வந்து தயிர் ரெடி ஆகிடும். நம்ம முத நாளே தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா இப்போ உள்ள வெயிலுக்கு வந்து டக்குன்னு புளிச்சிட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த வெயில் நேரத்தில் காலையில் தான் இப்படி பாலையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துவிட்டா மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் பண்ணியாச்சு. இனி லஞ்சு பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியதான். நல்லா கவர் போட்டு குழம்பு கொட்டாத மாதிரி லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சு கொடுத்து விடுவேன்.
இப்போ இன்னொரு சைடு அந்த கலக்கிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ கலக்கி ஊற்றியாச்சு. கடகடன்னு டைம் ஓடுறது தெரியாது. 7:30 வரைய ஒரு மாதிரி மின்னல் வேகத்தில் டைம் ஓடிட்டே இருக்கும். இப்போ தோசை ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சி, கலக்கியும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ காலை டிஃபன் சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான். கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறமா பேக் பண்ணி ஒரு 7:30 மணி போல் எல்லோரும் கிளம்புவாங்க. அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் மெதுவாக ஒன்று ஒன்றா பார்க்கணும். காலை எழுந்திரிச்சோடனே சமையல் மட்டும்தான், டிஃபன் அண்டு சமையல். இப்போ தோசை எல்லாம் ரெடி ஆகிடுச்சி, தோசை கலக்கி எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. இதோட இந்த முத நாள் நைட்டு வச்ச தக்காளி சட்னி இருந்தது, அதுவும் இன்றைக்குள்ள சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட கொடுத்தாச்சு. ஒரு சில டைமில் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் வேலை லேட் ஆகிடும். எப்போதுமே அந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்தாகணும். இவன் தான் எங்கள் பப்பு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு செல்ல பிள்ளை. அவனுக்கும் காலையில் சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னா காலைல உள்ள வேலை, சமையல் வேலை முடிஞ்சது. எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமா பப்புவுக்கு சாப்பாடு கொடுப்பேன். பப்பு இப்போ சாப்பிட்றான். பப்பு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடு பெருக்கிறது, அப்புறமா பாத்திரம் கழுவுறது, வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுக்கிறது, காய வச்சு, அப்புறமா காய வச்சு துணியை மடித்து வைக்கிறது, இப்படியே வேலை ஓடிட்டுருக்கோம். அப்புறமா மதியம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். ரெஸ்ட்டு மதியம். அப்புறமா ஈவினிங் போல் எப்போதுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஒரு கடலை, இந்த மாதிரி பட்டாணியோ பச்சை பயிரோ ஏதாவது பண்ணி கொடுப்பேன். பட்டாணின்னா காலைல ஒரு 11 மணி போல் ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் 4 மணிக்கு வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மாங்காய் இல்லை, மாங்காய் இருந்தால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நீ மாங்காய் இல்லை, அதுக்கு பதிலாக தக்காளி கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி, அப்புறமா கொஞ்சம் பல்லாரி, மல்லியில் இருந்தால் மல்லியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இவன் சுண்டல் ரெடி ஆகிடுச்சி. சுண்டல் ரெடி பண்ணி வச்சாச்சு. வந்த உடனே வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சுண்டலும் ஒரு டீயோ காஃபியோ கொடுத்துட்டா ஈவினிங் வேலை முடிஞ்சிடும். பிள்ளைங்க டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டாங்க. அவங்க வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் 5:30 போல் வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு வந்து ஈவினிங் 5:30க்கு மேலே விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட்டு, பிள்ளைங்க எல்லாம் ஹஸ்பண்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா எல்லாம் பிள்ளைங்கள்லாம் படிக்க போயிடுவாங்க. நானும் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி ஏதாவது பார்த்துட்டு அப்புறமா ஒரு 7:30 போல் ஈவினிங் டிஃபன் ஏதாவது போட்டு தோசை இல்லைன்னா இட்லி, காலைல உள்ள சாம்பாரை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கும் சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். அதோட சரி வேலை முடிஞ்சிடும். இப்படி தான் எங்களுடைய இன்றைக்கி நாள் போனது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.